குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம், குரு ஜோதிட ராமகிருஷ்ணா அறக்கட்டளை, ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் நடத்தும் இந்த 122வது ஜோதிட கருத்தரங்கம் காலையிலிருந்து இப்போ மாலை வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து ஜோதிட சிறப்பழைப்பாளர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட நண்பர்கள், ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தமிழ் நல்ல உள்ளங்களுக்கும் பூபதிராஜனுடைய பணிவான மாலை வணக்கம். இந்த ஒரு நல்ல ஒரு நாளில் அடியனும் ஒரு கருத்துக்களை பதிவு செய்கிறேன். இதில் ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. நம்ம பேசக்கூடிய விஷயங்களில் வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிட மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, சென்ற மாதத்துக்கு முன்னால் விருச்சிகத்தில் கேது உச்சம், ரிஷபத்தில் ராகு உச்சம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனால் அதில் ஒரு சில முரண்பாடு கருத்துக்கள் இருக்குதே ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம விரிவாக கொஞ்சம் இந்த ராகு கேதுகளை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் கிரகநிலைகள் பார்த்து உங்களுடைய ராசி கட்டத்தை பார்த்தாவே நீங்களே இதோடைய பலன் நடந்திருக்கா, நடக்குதா, நடக்க போகுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன் நாம் இப்படி ஒரு வார்த்தைகள் சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன காலத்தில் இந்த ராகு கேது தான் 100க்கு 100 விழுக்காடுகள் இயங்கி கொண்டிருக்குது. ஒரு உதாரணமாக சொல்லப்போனால், இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை இதுவும் நம்ம டிஜிட்டல் முறையாக, இப்போ ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சி பார்க்குறாங்க. எல்லாமே இந்த ராகு கேதுகளுடைய இதில் தான் நம்ம போயிட்டுருக்கு. அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, சித்தா வைத்தியமாக இருந்தாலும் சரி, ஜோதிடமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் இந்த ராகு கேது. மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் இந்த ராகு கேது தான். எந்த அளவுக்கு நம்ம வெற்றி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்துடைய அமைப்பில் தான் நம்ம இதை ஆய்வு பண்ணணும். ஏன் நம்ம ஜாதகத்தில் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, ராகு கேதுகள் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கத்தை நான் கொடுத்துறேன். ராகு பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் உச்சமாகவும், கேது விருச்சிகத்தில் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். சரிங்களா? நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராகுவாகவும், ஆசைகள், இதை சாப்பிட்லாமா, அதை சாப்பிட்லாமா, இதை பண்ணலாமா, அதை பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இந்த ராகு தான். அதே மாதிரி நாம் சாப்பிட்டு ஜீரணமாகக்கூடியது எல்லாமே ஆசன வாய்கள் தான். அது கேது பகவான் தான். அப்போ இந்த அடிப்படையிலே நம்ம எடுத்துக்கணும். ராகு ரிஷபத்தில் உச்சமாகவும், கேது விருச்சிகத்தில் உச்சமாகவும் எடுத்துக்கணும். சரி, இந்த ராகு கேது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விதிகள் தான். விதி மதி கதி அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய ஆப்ஷன் தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவம். நம்ம இதை அனைத்து ஜீவராசிகளுக்குமே ஒரு பேனா தயார் பண்ணாலும் சரி, ஒரு பொருள் தயார் பண்ணாலும் சரி, அதுக்கும் ஆயுள் காலம், அதோடைய வாழ்வு எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம காலபுருஷ தத்துவ பிரகாரம் மேசத்தை நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ரெண்டாவது நம்மளுடைய லக்னத்துக்கு எடுத்துக்கணும். மூன்றாவது நம்ம சந்திரன் நின்ற பாவகத்திலிருந்து பலன் எடுக்கலாம். நான்காவதாவது லக்னாதிபதி நின்ற பாவகத்திலிருந்து பலன் எடுக்கலாம். அப்போ நம்ம எந்த பராசர முறையில், நம்ம எந்த ஆங்கிளில் நம்ம பலன் ஒத்து வருதுங்கிறத நம்ம முதல் பார்க்கணும். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக பார்த்திங்கன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், இல்லை அவங்களுடைய கால சூழ்நிலை இருந்தாலும், ஜாதகம் பார்க்க ஜாதகத்தை அனுப்புகிறாங்க, பணத்தை அனுப்புகிறாங்க, உடனே நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, அது கூட நம்ம கால நேரத்தை கருந்தி அந்த ஜாதகத்தை பார்த்துடுறோம். ஆனால் இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 2 நாளில் பதில் சொல்லுங்கள், 3 நாளில் பதில் சொல்லுங்கள், 4 நாளில் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன் நம்ம அப்படி அந்த திருமண பொருத்தத்துக்கு மட்டும் நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக பார்க்கணுங்கிறது நம்ம சில விதிகள் இருக்குது. அது பெற்றோர்கள் தான், தாய் தந்தை தான் அதை பார்த்து சரி பண்ணிக்கணும். நம்ம காலம் கடந்தாலும் ஒரு சில நாட்கள் ஆனாலும் நம்ம
பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, ஆணுக்காக இருந்தாலும் சரி, சரியான ஜாதகத்தை இயக்கி நம்ம திருமணத்தை பண்ணணும். ஏன் அப்படின்னா, திருமணம் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது. அப்போ அந்த திருமணத்தை நம்ம செய்யும்போது அதுக்கு உண்டான மனப்பொருத்தம், குணப்பொருத்தம், எல்லா அமைப்புகளும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் செய்யணும். இந்த திருமண பொருத்தத்தை பார்க்கும்போது வெறும் ராசி கட்டத்தை மட்டும் நம்ம வச்சு பொருத்தத்தை பார்த்து, கிரக நிலைகள் பொருத்தமாக இருந்தாலும் சரி, நட்சத்திர பொருத்தங்களாக இருந்தாலும் சரி, நம்ம இதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. நவாம்சத்தில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனையோ பேர் கண்குள்ளாக பார்க்குறோம். கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தில் டைவர்ஸ் ஆகிறது, கணவன் மனைவிகளை பிரச்சனைகள், சந்தேகங்கள், தொழிலில் வருமானம் இல்லாமல், இந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி நாளுக்கு நாள் டைவர்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் திருமண பொருத்தம் பார்த்தோம், எல்லாமே பரிகாரங்கள் செஞ்சோம், எல்லா விதிகளும் செஞ்சோம், ஆனால் வந்து எதுவுமே நடக்கலன்னு. இதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா, ஆசைங்கிற கிரகம் ராகு, சரிங்களா? போதும் நிறைவு அப்படிங்கிறது கேது. அப்போ இந்த ராகு கேது நம்மளுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறதுங்கிறத ஒரு பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் குபேரன் ஆயிடலாம், சரிங்களா? உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, இல்லை சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு இருக்குது, வாடகை வீடு இல்லை, எல்லாத்துக்கும் ஆசைகள் இருக்கும். பல கோடி சம்பாரித்து வச்சவருக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கும், குடும்பத்தில் நிம்மதியானவனுக்கு பல கோடி இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த காரணமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ராகு கேதுகள் தான் வந்து ஒரு மனிதனை வந்து இயக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குங்கிறத நம்ம தெளிவாக எடுத்துக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து பொதுவாகவே எடுக்கிறது என்னென்னா, நம்ம லக்ன பாவகத்துக்கு நம்ம எடுக்கிறோம், சரிங்களா? இப்போ மேச லக்னம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மேச லக்னத்துக்கு 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், இப்படி 12 பாவங்களை சொல்லலாம். அப்போ அந்த பாவகத்தில் வந்து இப்போ ராகு கேதுகள் வந்து பார்த்திங்கன்னா 3, 6, 8, 11 இருந்தால் சிறப்புன்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? பாவகரங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் சிறப்புன்னு சொல்லலாம். ஆனால் அதே 8ஆம் இடத்துல இருந்தால் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கும். அப்போ நம்ம இந்த ராகு கேதுகளை என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு விதியாக பார்க்குறோம். நம்ம லக்னத்துக்கு எந்த பாவகாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பார்க்கணும். இப்போ மேச லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தார்னா, 2ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேச லக்னம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பாவகம் அப்படின்னா, அதே வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவகம் நட்சத்திரம் வருது. அப்போ மேச லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாவகத்துடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் வருது. கிருத்திகை நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் ராகு கேதுகள் இருந்தால் சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம லக்ன அடிப்படையில் ராகு கேதுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம விதிகளை வந்து பார்க்கும்போது, இந்த ராகு கேது நமக்கு என்ன யோகத்தை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தருடைய லக்னம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்ம லக்னமாக வச்சுக்குவோம். சிம்ம லக்னத்துக்கு ராகு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு வந்து லக்னத்திலேயே இருக்கார், கேது வந்து கும்பத்தில் இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 2 ஆங்கிளில் இருக்கலாம். ராகு வந்து சிம்ம லக்கணத்தில் இருக்குது, கேது வந்து கும்ப லக்கணத்தில் இருக்குது. அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் எடுக்கும்போது ராகு வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும், எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதை செய்யணும், இதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா கேது 7ஆம் இடம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அது மனைவி, கலசர ஸ்தானம், நண்பர்கள், வியாபாரம், வெளிநாடு, இந்த மாதிரி அமைப்பில் வந்து தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ இதை இந்த ஜாதகனை எப்படி கொண்டுகிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா லக்னம் தான் மெயினாக நம்ம எடுக்கிறோம். அப்போ அந்த லக்னத்தில் ராகு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆசைகள் அதிகமாக வருது. அதுவே இன்றைக்கி நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், அந்த தொழிலில் வந்து நம்ம ஒரு முதலீடு போடுறோம், அந்த முதலீடு போட்டு அந்த தொழிலை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த திசா புத்தி காலங்கள் இருக்கிற வரைக்கும் நல்லா டெவலப் ஆகுது. அதே திசா புத்தி வேற ஒரு திசா புத்தி காலங்கள் வரும்போது அந்த தொழில் வந்து நமக்கு முடக்கடியாக ஆகுது. இதுதான் நம்ம வந்து நடைமுறையில் இருக்குது. நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா நம்ம கடவுளாயிருவோம். அப்போ நமக்கு என்ன திசா புத்திகள் நடக்குது, இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம செய்யணும். அப்போ இந்த ராகு கேதுகள் 12 பாவகத்தில் எங்கே இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த பாவகத்தில் இருக்குங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலை செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் வெற்றியை பெறலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை நான் இந்த இடத்த பதிவு செய்கிறேங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணம் ராகு இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். ராகு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணத்தில் என்ன நட்சத்திரம் இருக்குது, மக நட்சத்திரம் இருக்குது, பூர நட்சத்திரம் இருக்குது, உத்திர நட்சத்திரம் இருக்குது.
அப்போ மக நட்சத்திரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து 7ஆம் இடத்துல இருப்பார். அப்போ 7ஆம் பாவகாதிபதியோடைய நட்சத்திரத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டை எடுத்துக்குவார். அதே மாதிரி கேது எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டை எடுத்துக்குவார். அப்போ கேது கும்பத்தில் இருக்க காரணத்தினால 7ஆம் பாவகாதிபதியோடைய நட்சத்திரத்தில் தான் ராகு இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும். அப்போ ராகு வந்து லக்னத்தில் இருந்து மக நட்சத்திரம் இருந்தால் அந்த மக நட்சத்திரம் நமக்கு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மகம் வந்து கஜத்தை ஆளக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்டது, ஜோதிட சம்மந்தப்பட்டது, சித்தர்கள் சம்மந்தப்பட்டது, தெய்வ வழிபாடு, மருத்துவம், டாக்டர், இந்த மாதிரி துறையில் அந்த சிம்ம லக்கணத்துக்காரங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துங்க. அப்போ அங்கே கேது என்ன நட்சத்திரத்தில் இருப்பார் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ கேது அங்கே என்ன நட்சத்திரத்தில் இருப்பார்? இங்கே மக நட்சத்திரம்னா அங்கே கேது என்ன நட்சத்திரத்தில் இருப்பாருங்க? சதய நட்சத்திரத்தில் இருப்பார். அதுதாங்கய்யா நான் சொல்கிறது. மக நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் கேது வந்து சதய நட்சத்திரத்தில் இருப்பார். சரிங்களா? அப்போ சதயங்கும் போது ராகுவோடைய நட்சத்திரம். அப்போ கேது என்ன பண்ணுவார்? நல்ல வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆற்றலை கொடுப்பார். ஏன் நம்ம இதை ஆணித்தரமாக சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ராகு திசையோ அல்லது கேது திசையோ வரும்போது கட்டாயம் அந்த ஜாதகருக்கு மகத்திலோ சதயத்திலேயோ ராகுவோ கேதுவோ இருந்தால் கட்டாயம் அந்த ஜாதகருக்கு அந்த திசா புத்தி காலங்கள் அல்லது அந்த அந்தரங்கள் வரும்போது வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். இது வந்து 100% நீங்கள் எடுத்து பாருங்கள். அதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் இருக்கும். பூர நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, 10 கூடையவராக இருப்பார் ராகு. சரிங்களா? அப்போ அங்கே என்ன நட்சத்திரம் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புகள்லாம் ஒவ்வொரு சாரா பலன்களை பார்த்து நம்ம தெளிவாக எடுத்தோம்னா இந்த ராகு கேதுகளுடைய நல்ல ஒரு எதிர்கால இது பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை 18 வருஷம் நடக்குது அப்படின்னா ராகு திசை ஃபஸ்ட்டு 9 வருஷத்தை கொடுக்க ஆரம்பிச்சுன்னா பின்னால் 9 வருஷத்தை கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக எடுத்துக்கணும். அதே மாதிரி கேது திசை வந்து 7 வருஷம் அப்படின்னா 7 வருஷத்தில் ஃபஸ்ட்டு 3.5 வருஷம் கொடுத்துனா பின்னால் ஒரு 3.5 வருஷம் கஷ்டத்தை கொடுக்குன்னு எடுத்துக்கணும். அதே முன்னால் கஷ்டத்தை கொடுத்தது கேது மகா திசை அப்படின்னா பின்னால் 3.5 வருஷம் யோகத்தை கொடுக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ராகு திசை முதல் 9 வருஷத்தை கஷ்டத்தை கொடுத்துனா ரெண்டாவது வரக்கூடிய 9 வருஷத்தை சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி திசாநாதனுக்கு ராகு 3, 6, 8, 12 இருந்தால் அந்த காலகட்டத்தில் அந்த புத்திகள் வந்து சிரமத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேது திசாநாதனுக்கு 3, 6, 8, 12 இருந்தாலும் சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா திசாநாதனுக்கு ராகு 8 இருந்தாலோ மரணத்துக்கு உண்டான அறிகுறிகள், உயிருக்குண்டான கண்டங்கள் ஏற்படும். அப்படி அந்த ஜாதகத்துக்கு ஏற்படினால் அவர்கள் குடும்பத்தில் கட்டாயம் மரணத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கருத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கணும். லக்னாதிபதி ஒருத்தர் பலமாக இருந்துட்டாவே நம்ம வந்து எல்லா இது சுகத்தையும் நம்ம அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி வந்து லக்னத்திலே இருந்தாருன்னு வச்சுங்களேன், நல்ல ஒரு பலம், நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கை, நல்ல ஒரு சிந்தனைகள் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல், மகுடம் சூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னாதிபதியை வச்சு தான் நம்ம தீர்மானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று. ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 நட்சத்திரங்கள் இருக்குது. 9 கிரகத்தோடைய நட்சத்திரங்கள். இப்போ கேதுவோடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி மகம் மூலம், சுக்கிரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம், சூரியனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம், சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய நட்சத்திரம் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகுவோடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி. அதே புதன் பகவானுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி. அப்போ லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். 12 ராசிங்கிறது ஒரு பாலம். அந்த பாலத்தில் 9 கிரகங்கள். அதில் லக்னாதிபதிங்கிறது ஒரு ரயில் இன்ஜினாவோ அல்லது ஒரு வாகனமாக எடுத்துக்கலாம். அந்த பாதையில் போகக்கூடிய தண்டவாளமாக 27 நட்சத்திரங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இந்த 27 நட்சத்திரத்தில் லக்னாதிபதி எங்கே இருக்காருங்கிறத பார்க்கணும். அப்போ லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு 2ஆம் அதிபதியோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த திசா புத்தி காலங்கள் யோகத்தை செய்யும். அதே 3ஆம் அதிபதியோடைய நட்சத்திரத்தில் லக்னாதிபதி இருந்தால் தைரியத்தையும் வீரியத்தையும் வெற்றியும் கொடுக்கும். அதே 4ஆம் அதிபதியோடைய சாரத்தில் லக்னாதிபதி இருந்தால் வண்டி வாகனம் வீடு தாயார் மூலியமாக யோகத்தை கொடுக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமான ஒரு சுகங்களை அந்த திசா புத்தி காலங்கள் அந்த ஜாதகர் அனுபவிப்பார். அதே மாதிரி லக்னாதிபதி 5ஆம் அதிபதியோடைய நட்சத்திரத்தில் இருந்தார்னா அந்த ஜாதகருக்கு
குலதெய்வ அனுகிரகத்தால் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். குழந்தைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். முன்னோர்களால் நல்ல ஒரு பூர்வீக சொத்து கிடைக்கும். அதே மாதிரி காலம் ஃபுல்லாக படித்து கொண்டு இருக்கக்கூடியங்களா, இப்போ ஐயா வந்து பார்த்திங்கன்னா 73 வயசு ஆகுது, இன்னும் ஜோசியம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கார். அந்த மாதிரி ஒரு காலங்கள் அமையும். அதே லக்னாதிபதி வந்து 6ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் கடன், நோய், வம்பு, வழக்கு, சத்துருக்களுடைய தொல்லை இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சத்துருக்கள்னால பிரச்சனைகள், எந்நேரம் தொந்தரவு, இவர் நல்லதே செய்ய போனாலும் இவருக்கு வீண் பலி, கெட்ட பெயர்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே லக்னாதிபதி 7 கூடியவருடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தால் நண்பர்கள் மூலியமாக ஆதாயம், மனைவி மூலியமாக ஆதாயம், வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகத்திற்கு இருக்கும். அதே மாதிரி லக்னாதிபதி 8 கூடியவருடைய நட்சத்திரம் இருந்தால் இவருக்கு ஆயுள் தீர்க்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அகமானங்கள் பெறுவார்கள், நோய் நொடிகள் இருக்கும், கடன் இருக்கும். ஆனால் திடீர்னு அதிர்ஷ்டக்கூடிய அமைப்பு, திடீர்னு குபேரன் ஆகக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்குது. தொழில் மூலியமாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி மனைவியுடைய சொத்துக்கள் கிடைக்கும். 8ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் லக்னாதிபதி இருந்தால் 100க்கு 100 விழுக்காடு மனைவி மூலியமாக வருமானம் வரும், மனைவி மூலியமாக சொத்துக்கள் வரும். அதே லக்னாதிபதி 9ஆம் பாவகாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் கௌரவம், புகழ், பேரு, கீர்த்தி, அந்தஸ்து உயர்வு, தகப்பனார் மூலியமாக சொத்து, தகப்பனார் மூலியமாக நன்மைகள், பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். லக்னாதிபதி 9 கூடிய நட்சத்திரம் இருந்தால் அவர்கள் குடும்பம் கட்டாயம் கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய ஒரு குடும்ப அமைப்பில் தான் அந்த ஜாதகர் இருப்பார். அதே மாதிரி லக்னாதிபதி 10ஆம் அதிபதி நட்சத்திரம் இருந்தால் 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. பாவகத்திலே வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் பாவகம் மிகப்பெரிய பலமானது இருக்குது. 10ல் ஒரு பாவம் கிரகங்களால் இது இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ லக்னாதிபதி 10ஆம் பாவத்தில் இருந்தாருன்னு வச்சுங்களேன், தொழில், தன்னுடைய ஜீவனத்துக்கு கொண்டைய அனைத்து உழைப்புகளையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். கட்டாயம் இவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவருக்கு போல தொழிலில் செய்யக்கூடிய கெட்டிக்காரத்தனமாக இருக்கும். தொழிலில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அழகாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு அந்த தொழிலில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் தன்னுடைய கர்மாவை குறைக்க வந்தவர்களாக இருப்பாங்க. போன ஜென்மத்தில் நம்ம என்னதான் பாவங்கள் செஞ்சிருந்தாலும் இந்த ஜென்மத்தில் அந்த பாவத்தை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த லக்னாதிபதி 10ஆம் பாவகத்துடைய சாரத்தில் இருந்தால் இருக்கும். அதே மாதிரி லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் பாவகாதிபதியுடைய நட்சத்திரம் இருந்தால் லாபங்கள், முன்னேற்றங்கள், எந்த ஒரு காரியங்களும் மூத்த சகோதரன் மூலியமாக நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அதே 10ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருந்தால் அயன சயனம் சுகம். சரிங்களா? எந்நேரம் படுத்துகிட்டே இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, கடன் வாங்கிறது, வீண் விரயங்கள் செய்கிறது, ஒரு பொருளுக்கு ஒரு வண்டி வாங்கினா அந்த வண்டி கொடுத்துட்டு இன்னொரு வண்டி வாங்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பார். அடுத்தது வெளிநாடு போகக்கூடியது, வெளியூர்கள் போகக்கூடிய அமைப்பு இருக்கும். இதில் வந்து நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா சிரராசியா, சரராசியா, உபயராசியா அப்படிங்கிறத ஒரு அமைப்பு பார்க்கணும். அதே மாதிரி நட்சத்திரங்களுக்கும் சர நட்சத்திரம், சிர நட்சத்திரம், உபய நட்சத்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து அந்த ஜாதகத்தை நம்ம எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். லக்னாதிபதி ஒருவரே நம்மளை வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடியவர்னு சொல்லி மீண்டும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு கருத்தரங்கத்தில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி. இந்த தொடர்ச்சியாக ஜோதிட தளபதி யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.